ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நம்ம பிரசன்ட் டென்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து WH கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இங்கிலீஷ்லயே ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான டென்ஸ் சொல்லலாம் வந்து இதை வந்து என்னன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி பிரசன்ட் டென்ஸ்ல வந்து 12 டென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரசன்ட் டென்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பிரசன்ட் டென்ஸ்ல 3 டைப் நம்ம பார்த்தோம். 3 பார்ட் நம்ம பிரித்து பார்த்தோம் நம்ம. அதில் எப்படி கொஸ்டின்ஸ் பாசிட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்கறது, நெகட்டிவ் எப்படி கொஸ்டின் கேட்கறதுங்கிறத பார்த்தோம். நம்ம வீடியோ வர வந்து பார்க்க வந்து அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஓகே, பிரசன்ட்னா என்னது? நிகழ்காலம். பர்ஃபெக்ட் ஏன் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றோம் அப்படின்னா அதோட ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம அந்த செயலை செஞ்சு முடிச்சிருப்போம். நேத்தே செஞ்சு முடிச்சுட்டு வச்சுக்கலாம். அதை பத்தி பேசணும் நம்ம இன்னைக்கு. அதோடைய கான்சிக்வன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதோட கான்சிக்வன்ஸ்னா அதோடைய விளைவு இல்லாட்டி அதோட எஃபெக்ட் வந்து நம்ம இன்னைக்கும் இருக்கும். அதனால தான் அதை என்ன சொல்றோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? அதோட நல்லா பாத்துங்க. அதோடைய ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த செயல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். அதை பத்தி பேசுவோம். அதோடைய கான்சிக்வன்ஸ், அதோட எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். அதை பத்தி பேசணும். நமக்கு என்னன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம என்ன யூஸ் பண்றோம் நமக்கு தெரியும். நம்ம பேசிக்கா ஐ, வி, யூ, ஹி, சி, இட், அப்புறம் தே இருக்கு. ஓகே, நம்ம ஐ கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். ஐ, வி, யூ இது கூட என்ன பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். ஹி, சிட்டுக்கு பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தேக்கு பக்கத்துல ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஹேவ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன பண்ணணும், நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஆட் பண்ணா அதே நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சாதாரண கோ வென்ட்டுகானே நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோங்கிறது என்னது, போறது. அது ஒரு ஆக்ஷன். ஓகே, வெர்பு. போறது, போறேன் அப்படிங்கிறது என்னது, ஒரு நான் போகிறேன் அப்படின்னா சாதாரண பிரசன்ட் டென்ஸ் ஐ கோ. ஓகேங்களா? நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னது நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேவ் கான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ கோ வந்து பிரசன்ட் டென்ஸ், வென்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் என்னன்னா கான். ஸோ கோ, வென்ட், கான். ஓகேங்களா? ஸோ தட் அந்த மூணாவது இருக்க வெர்பை என்ன பண்ணணும், நம்ம இது கூட சேர்த்தணும். ஓகே, ஐ ஹேவ் கான். இப்போ என்ன சொல்லணும், நம்ம நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் ஃபோன்ல, நான் டெல்லிக்கு போயிருக்கேன்டா அப்படின்னு. ஓகே, அப்போ எப்படி சொல்றது, ஐ ஹேவ் கான் டு டெல்லி. ஓகேங்களா? ஐ ஹேவ் கான் டு டெல்லி. ஓகே, நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். ஓகேங்களா? நான் டெல்லி ஒரு சென்டென்ஸ் மட்டும் பார்க்கலாம். எப்படி எப்படி தமிழ் எழுதணும். போயிருக்கிறேன், போயிருக்கி, பாருங்க போயிருக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் போயிருப்பேன். இப்போ அதை பத்தி பேசுறேன். அதனாலதான் போயிருக்கிறேன். ஓகேங்களா? போகிறேன்னா பிரசன்ட் டென்ஸ், போனேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், போவேன்னா ஃபியூச்சர் டென்ஸ், போயிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னது நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? போயிருந்தேன்னு எழுதக்கூடாது. போயிருந்தேன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் ஐ ஹேவ் கான் டு டெல்லினா நான் டெல்லி போயிருக்கிறேன். ஓகேங்களா? நாங்கள் போயிருக்கிறோம் அப்படின்னு எப்படி சொல்றது, வி ஹேவ். பார்த்தீங்கன்னா வி போட்டுக்கிறோம். வீனா நாங்கள், ஹேவ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ், அதே வி ஹேவ் கான் டு டெல்லி. ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஜிஒய் கான். ஓகே, கோ வென்ட் கான். அப்போ வி ஹேவ் கான் டு டெல்லினா நாங்கள் டெல்லிக்கு போயிருக்கிறோம். ஓகேங்களா? நீங்க போயிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் போயிருக்கிறீர்கள். அப்போ யூ ஹேவ் கான் டு டெல்லி. ஓகேங்களா? டெல்லி போயிருக்கோம் சாதாரண சொல்றோம். அப்புறம் அவன் டெல்லி போயிருக்கான். அவன் டெல்லி போயிருக்கான் போன்லயே சொல்றான். அவன் டெல்லி போயிருக்கிறான். ஓகேங்களா? போயிட்டான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம இன்னைக்கு அதை சொல்றோம். ஓகேங்களா? அவன் டெல்லி போயிருக்கான் அப்படின்னு சொல்றோம். He has gone to Delhi. ஓகேங்களா? So he has gone to Delhi. ஓகேங்களா? ஸோ அவன் டெல்லிக்கு போயிருக்கிறான். ஓகேங்களா? போயிருக்கிறான் வரும். போயிருக்கிறேன் போட்டா அது ஐக்கு, போயிருக்கிறான்னு போட்டா அது ஈக்கு. ஓகேங்களா? அவள் போயிருக்கிறாள். அவள் டெல்லி போயிருக்காப்பா. அப்ப என்ன சொல்றோம், அவள் டெல்லி போயிருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ he has gone to Delhi. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் நம்ம எழுதிட்டே போகலாம். ஓகேங்களா? இட் ஹேஸ், அது போயிருக்குது. நம்ம அது போயிருக்குன்னா அது மேக்ஸிமம் வராது. நம்ம என்ன சொல்றோம், இட்டு வருதுன்னா நம்ம சொல்லிடுறோம். ஸோ இட் ஹேஸ் கான் டு டெல்லி. அது டெல்லிக்கு போயிருக்குது. ஓகேங்களா? சிம்பிளா சொல்றோம் நம்ம. அடுத்தது அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க. நம்ம எப்படி சொல்றது, நம்ம இது அப்படியே எழுதிச்சுங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படியே ரப் பண்ணீங்க.
சார் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம டே போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, டே டே போட்டு எப்படி வருது? அவர்கள் அவர்கள் டெல்லிக்கு அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க, அவர்கள் போய் இருக்கிறார்கள். ஓகேங்களா? அது எப்படி வருது? தே ஹேவ் பண்ணும், தே ஹேவ் கான் டு டெல்லி. ஓகே, டெல்லி. ஓகேங்களா? அவங்க டெல்லி போயிருக்காங்க. அப்ப என்ன ஆகணும்? அவர்கள் அவர்கள் டெல்லிக்கு, டெல்லி இல்லாட்டி டெல்லி போயிருக்காங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க. ஓகே, டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். ஓகே, போய் போய் இருக்கிறார்கள். ஓகேங்களா? போகிறார்கள் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், போவார்கள்னா பாஸ்ட் டென்ஸ், போகி இருக்கிறார்கள். ஓகேங்களா? போய் இருக்கிறார்கள் ஒரு இந்த இதுல போகி இருக்கிறார்கள், போய் இருக்கிறார்கள். ஓகேங்களா? போய் இருக்கிறார்கள் வந்து அது வந்து நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? நம்ம இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஹீ சீட்டு கூட ஹேஸ் போட்டுக்கணும், மற்ற எல்லாத்துக்கூடையும் கண்ண மூடிட்டு என்ன பண்ணணும், ஹேவ் போட்டுக்கணும். போட்டால் அது என்னது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். மறக்காம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கு கூட மறக்காம என்ன பண்ணிக்கணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை போட்டுக்கணும். கோ, வென்ட், கானு, ரீடு, ரைட்னா எழுதுறது. ஓகே, ரைட், ரோட், ரிட்டன். ஓகே, அப்போ ரிட்டன்ங்கிறது அந்த மூணாவது வெர்பு, அந்த வெர்பை தான் நம்ம போடணும் நம்ம. ஓகே, நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2-3 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன சொன்ன, கார் வாங்கி இருக்கிறேன். ஓகேங்களா? அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம இப்போ எழுதலாம். ஓகே, நான் கார் வாங்கியிருக்கிறேன். நான் கார் வாங்கி இருக்கிறேன். நம்ம தமிழ்ல எழுதி பார்க்கணும். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் கரெக்டா வரும். வாங்குகிறேன் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, வாங்கி இருக்கிறேங்கிறது நேத்தே வாங்கிட்டு நம்ம என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம். அப்ப என்ன சொல்லணும், ஐ பக்கத்துல என்ன பண்ணணும், ஹேவ் போட்டுக்கணும். ஓகே, ஐ ஹேவ். இங்க வாங்குறதுக்கு என்ன நமக்கு வெர்பு, ஓகே, பர்ச்சேஸ். ஓகேங்களா? அப்ப வாங்கி இருக்குன்னா பர்ச்சேஸ்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி வெர்பு கூட ஈடி போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்ப பிளேடு, பேய்டு அந்த மாதிரி. ஸோ தட் ஐ ஹேவ் பர்ச்சேஸ்டு. ஐ ஹேவ் பர்ச்சேஸ்டு எ கார். நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒருன்னு கூட சேர்த்திங்க. ஓகே, நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன்னா ஐ ஹேவ் பர்ச்சேஸ், இந்த இடத்துல ஒரு போடும். நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஐ ஹேவ் பர்ச்சேஸ் எ கார். நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் வந்து அது மறுபடியும் நம்ம இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இல்லையே, நான் ஒரு பேனா வாங்கியிருக்கேன். இப்போ இது எப்படி சொல்றது, நான் ஒரு பேனா வாங்கியிருக்கேன். நான் ஒரு பேனா வாங்கியிருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றது பாருங்க, ஐ போட்டு ஹேவ் போட்டுக்கணும். ஐ ஹேவ். இப்போ பர்ச்சேஸ்டுங்கிறது ஏ காருங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான பொருள். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேனா வாங்குறது, ஒரு புக் வாங்குறது நம்ம என்ன பண்ணணும், பாட் யூஸ் பண்ணிக்கணும். பைனா என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ். பைனா காசு கொடுத்து வாங்குறது. பை, பாட். ஓகேங்களா? ஐ ஹேவ் பாட் எ பென். ஓகேங்களா? அப்ப பர்ச்சேஸ்டுக்கும் பாட்டுக்கு என்ன வித்தியாசம், பர்ச்சேஸ்டுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள். அதே மாதிரி ஒரு பல்கான பொருளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ்டு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய திங்ஸ் வாங்குவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ்டு போட்டுக்கலாம். பர்ச்சேஸ்டு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதே பாட்டுக்கு ஒரே ஒரு பொருள், சிங்கிள் பொருள் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பர்ச்சேஸ்டுக்கும் பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து வேற வி போட்டு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் டூர் போயிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, நாங்கள் டூர் போயிருக்கோம்பா, எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறோம், நாங்கள் டூர் போயிருக்கோம். இப்படி எப்படி சொல்றது, நாங்கள் டூர் போயிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் கான். ஓகே, வி ஹேவ் கான் ஆன் டூர். எப்போ நமக்கு தெரியும், நம்ம டூருக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம், ஆன் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் கான் ஆன் டூர், நாங்கள் டூர் போயிருக்கிறோம். ஓகே, நம்ம எப்படி என்ன பண்ணலாம், நிறைய சென்டென்ஸ் நம்ம எழுதிட்டே போயிடலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம், அருண். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க.
அடுத்து நம்ம வேற சென்டென்ஸ் போறோம். இப்போ வந்து கீதாங்கிற ஒரு பொண்ணு வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுத போயிருக்கு. ஓகேங்களா? நம்ம சொல்றோம். ஸோ குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாள். ஓகே. குரூப் 2 எக்ஸாம் நேத்து போன வாரம் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம அதை பத்தி பேசுறோம். ஓகே. கீதா குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாள். எப்படி எழுதுறது? கீதா குரூப் 2 எக்ஸாம் எழுதி இருக்கிறாள். ஓகேங்களா? அந்த இருக்கிறாள்னு வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றோம். ஓகே. அப்ப கீதா குரூப் கீதாங்கிறது நமக்கு சில வரும். ஓகே. அப்ப என்ன பண்ணணும் நம்ம குரூப் அந்த சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அப்ப கீதா ஹேஸ் எழுதுறதுக்கு என்ன எழுதியிருக்கான்ட்டு ரைட். ஓகே. ரைட், ரோட், ரிட்டன். ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? ரிட்டன் போட்டுக்கணும். ஸோ கீதா ஹேஸ் ரிட்டன் குரூப் 2 எக்ஸாமினேஷன். ஓகே. குரூப் 2 எக்ஸாம் கீதா குரூப் 2 எக்ஸாம் எழுதிருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? தமிழ்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? கீதா குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாள். ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ அதே மாதிரி வேற சென்டென்ஸ் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நிறைய வரும் நமக்கு. ஓகே. ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசும்போது நம்ம ரொம்ப அழகா பேசலாம் நம்ம. ஓகே. நம்ம இன்னும் நம்ம நிறைய நம்ம எழுதலாம். ஓகே. அவன் வந்து நமக்கு ஃபோன்ல பேசியிருக்கான். அவன் என்னோட ஃபோன்ல பேசியிருக்கான். அது எப்படி எழுதுறது? நம்ம ஃபோன்ல பேசியிருக்கான். ஓகே. நம்ம யார்கிட்ட சொல்றோம்? அவன் என்கிட்ட ஃபோன்ல பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்படி சொல்றது? அவன் என்னுடன் ஃபோனில் பேசியிருக்கிறான். ஓகேங்களா? அவன் கூட ஃபோன்ல பேசியிருக்கானே. அது சாதாரண பிரசன்ட். அவன் வந்து பேசிட்டான். இப்ப அதை பத்தி பேசிக்கிறோம் நம்ம. அதனால வந்து பேசியிருக்கான்னு சொல்றோம். நம்ம எப்படி எழுதுறது? ஹி போட்டுக்கணும். ஓகே. இந்த இடத்துல சப்ஜெக்ட் தான் நமக்கு ஹி. ஓகே. அப்ப ஹி இது வந்து பேசியிருக்காங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப என்ன ஹி ஹேஸ் பேசுறதுக்கு என்னது? ஸ்போக்கன். ஓகேங்களா? அப்ப ஹி ஹேஸ் ஸ்போக்கன் வித் மீனா என்னுடன். ஓகேங்களா? வித் மீ. ஹி ஹேஸ் ஸ்போக்கன் வித் மீ. ஓகே. போனில் பேசுறோம். போனில்ங்கிறது என்னது? ஓவர் போன் போடணும். ஓகே. போன் மூலியமா பேசிருக்கிறது. அப்ப ஓவர் போன். ஓகேங்களா? ஹி ஹேஸ் ஸ்போக்கன் வித் மீ ஓவர் போன். ஓகே. ஹி ஹேஸ் ஸ்போக்கன் வித் மீ ஓவர் போன். அவன் என்னோட போன்ல பேசியிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம். இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே. நம்ம மாமா வந்து நம்மளை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அது எப்படி சொல்றது? நம்ம மாமா என்னை பார்க்க வந்திருக்கிறார். ஓகே. அப்ப என்ன சொல்றேன்? மை அங்கிள் என்னுடைய மாமா என்னை பார்க்க வந்திருக்கிறார். அவ்வளவுதான். அதான் நமக்கு என்னது கண்டிஷன். என்னுடைய மாமா என்னை பார்க்க வந்திருக்கிறார். ஓகேங்களா? வந்திருக்கிறார். ஓகே. வந்திருக்கிறார். ஓகே. ரைட் தான். என்னுடைய மாமா என்னை பார்க்க வந்திருக்கிறார். ஓகே. வந்திருக்கிறார். கரெக்ட் தான். ஓகேங்களா? வந்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றோம் நம்ம? மை அங்கிள். அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய மாமா. அப்ப என்ன? மை அங்கிள் ஹேஸ் கம். ஓகேங்களா? வந்திருக்கிறார். ஓகே. ஹேஸ் கம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீங்கிறது வந்து நமக்கு மை அங்கிள். ஸோ மை அங்கிள் ஹேஸ் கம் வந்திருக்கான்னு சொல்றேன். இப்ப என்ன? என்னை பார்க்க. அப்ப என்ன பண்ணணும்? டு see me. ஓகேங்களா? மை அங்கிள் ஹேஸ் கம்ஸ் டு see me. ஓகே. அப்ப வெர்பு கூட நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு பாருங்க கம், கேம், கம். ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. ஓகேங்களா? ஸோ மை அங்கிள் ஹேஸ் கம் டு see me. எங்க மாமா என்னை பார்க்க வந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் போட்டு நம்ம நிறைய எழுதிக்கலாம். ஓகே. நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்? நம்ம இன்னொரு சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தலாம்.
ஓகே. ஸோ தட் வந்து ராமு வந்து வந்திருக்கான். ஓகே, ராமு வந்திருக்கான். இல்லாட்டி ராமு வந்து என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கான். அப்படியே எப்படி சொல்றது? ராமு வந்து என்னை அழைத்திருக்கிறான். என் அம்மாட்ட சொல்றோம். ராமு வந்து அவனோட கல்யாணத்துக்கு நம்ம சொல்றோம். அவன் வந்து என்னை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு. அப்ப எப்படி சொல்றது? ராமு ராமு என்னை அழைத்திருக்கிறான். அழைத்திருக்கிறான். அவன் வந்து போன வாரமே இன்வைட் பண்ணிட்டு போயிட்டான். அது முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, இப்ப அத பத்தி பேசுறோம். தட் மீன்ஸ் அதோட கான்சிக்வென்ஸ், தட் மீன்ஸ் எஃபெக்ட். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. ஸோ தட் ராமுங்கிறது என்னது? நமக்கு சப்ஜெக்ட். ஸோ ராமு, ஓகேங்களா, ராமு அழைத்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ராமு பக்கத்துல என்ன பண்ணணும்? ஹேஸ் போட்டுக்கணும். ஓகே, ராமு ஹேஸ். அழைக்கிறதுக்கு என்னது? இன்வைட் பண்றது. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? ராமு ஹேஸ் இன்வைட்டட். இன்வைட்டட். ஓகே, இடி போட்டுக்கணும். ஓகே, இந்த இடத்துல இடி போட்டுக்கணும். தட் இஸ் கால்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ஓகே, பிளேடு இந்த மாதிரி. ஓகேங்களா, ராமு ஹேஸ் இன்வைட்டட் மீ. ஓகே, அவ்வளவுதான். மீனா என்னை. ஓகேங்களா, ராமு என்னை அழைத்திருக்கிறான். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம